பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது விநாயக். ரொம்ப பெருசாக வருவீங்க ஃப்யூச்சரில். வணக்கம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசாக பண்ணுவீங்க. ஆக்சுவலாக சந்தோஷம். இந்த மேடையில் உட்காந்துருக்க அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை. இந்த விஜய்கிட்ட தான் ஆரம்பிப்போம். என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி 10 மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர், என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா, தனஞ்சயன் சார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம். நிறைய படங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கிறோம். அண்ட் ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன். ஒரு மேட்ரு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக தலைவாசல் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார். உண்மையிலே டெரரைசிங்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தது, நீங்கள் உங்கள் டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் அப்போ வந்த சீரியல். ஆக்சுவலாக நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார். ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள். இன்றைக்கி விழாநாயகன் பரத், செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத், நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போசர்னு சொல்கிறதுக்கு. இந்த படத்தில் 8 சாங் இருக்குது. 8 சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். ஆக்சுவலாக அதில் செல்லக்கிளி வந்து என்னோடய ஃபேவரட் சாங். எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு கண்ணால் என்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும். உங்களுக்கும் விநாயக்குக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன், கௌதம் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ், சங்கர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் 2 பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே. ரொம்ப நல்லா இருந்துச்சு நேச்சுரலாக. தேங்க்யூ சார். அப்புறம் அசார் தேங்க்யூ ஸோ மச். என்னெல்லாம் ஆட வச்சுருக்கீங்க நீங்கள். இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து. தேங்க்யூ. அவர் வந்து கணம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ. அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கார். ஆடுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம ஆள் மிருனாளினி ரொம்ப நல்ல தன்மையான, ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு. நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். இல்லை மிருனா பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி பேசலாம், உங்களை பற்றி என்ன சொல்லலாம், என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல. இப்போ அவங்கள வச்சுட்டே கிசு க்ரியேட் பண்ணலாம் வாங்க. ஏதாவது எடுத்து கொடுங்க சார். என்ன சொன்னால் கிசு வரும் மீறினா நிறைய ட்ரை பண்ணோம். இது ஒர்க் அவுட் ஆகலை. ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தா கிசு வந்துடுமா சார்? சார் பத்திரிக்காரங்க யாராவது சார் வரைக்கா ஓகேவா? தொடர்ந்து 2-3 படங்கள் லேக் பண்ணால் கிசு வந்து 3-4 படத்தில் வந்தா மனைவி வந்தால் வந்துடுமா? தேங்க்யூ சார். முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன். சொன்ன மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும். ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும். விநாயக் வந்து வரும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தன் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான், லவ்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று. ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும், அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான், நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம், இனமாக நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவிக்கான லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம். இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும். வயசானவங்களும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம். யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா தேங்க்யூ. இந்த படம் வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. பிஆர் ஒரேக்கு அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் த கேரக்டர் லீலா, அதுதான் டைரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதா எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மிருனாளினியை வந்து அவர் மிருனாளினின்னு கூப்பிட்டது கிடையாது, லீலா அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருனாளினி குட் கேரி லீலா. ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார். ஸோ சாரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை
என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்பிளாக இருக்கணும், எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக பார்க்கணுன்றதுலாம் வந்து கண்ணுக்கு நேராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். And also in the moment I really want to thank Kalairani ma'am, because எனக்கு இந்த படத்துக்கு வந்து she was a very very biggest guiding light. ஸோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக வேறு என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒரு 1 month போயிருப்பேன், அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ நான் வந்து மோர் தென் மேம் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டிஓபியாக இருக்கட்டும், ஏடிஸ் ராகுல், ரமேஷ் சார், அண்ட் தென் ஜெய் எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங், இதை சொல்லியே ஆகணும், நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னை நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தான். இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க. என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல. பட் நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் லீலா, இது எப்பயுமே ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். And yes, so I am very very happy. இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. It will be a very very special film for me. And தலைவாசல் விஜய் சார் என்னோட அப்பாவாக வந்து நடித்தார். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொன்னால் என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான், அந்த ஷேடும் அப்படி தான் இருந்தது. பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார் வந்து எதிர்க்க வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதறும், அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து கிரிப்பாக நடிப்பார். வாஸ் ஸோ குட். பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். இட் வாஸ் லவ்லி. ஸோ எஸ், நான் எல்லாருக்கும் இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன், ப்ளீஸ் என் சீன்ஸ்லாம் காமிங்கன்னு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஷிமோனா, ஸோ ஷி வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஷிமோனா. தேங்க்யூ ஃபார் ஸ்டைலிங் மீ. எஸ், ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. எல்லோரும் வந்து பண்ண பாருங்க. அண்ட் ஆல்சோ March 14th இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஹிம் ஹாப்பி பர்த்டே டாடி. நான் பெங்களூரில் இருக்க முடியல, ஐம் வெரி வெரி சாரி. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன் அப்பா. தேங்க்யூ. பொண்ணு கையில் புதுமையான கேள்வியாக இருக்குங்க. நீங்கள் குடிப்பீங்களா சார்? நான் குடிக்க மாட்டேன். அப்படியே சார், நம்ம செலவில் பாதி பேர் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்க குடிக்கிறதே நம்ம வந்து இப்போ தடுக்கணும்னு சொல்லி ஆம்பளை பொம்பளைலாம் வேறுபாடு பார்க்க வேணாம் சார். குடினா எல்லாருக்கும் ஒன்று தான் சார். அது இதில் வந்து ஆண் பெண் பிரிக்கவே வேணாம். நமக்கு எல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது தான். நம்ம அப்படி பார்த்துட்ருக்குறோம். குடியை ஆதரிக்கலை, ரைட்டுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம குடித்தா அவங்களும் குடிக்கலாம். நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணலாம், பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம். இல்லை, நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே, அதை தான் கேட்குறேன். சார் நான் பண்ணல சார், பாப்பா தான். ஏன் குடிச்சிங்க பதில் சொல்லுங்க. இல்லை, இப்போ ஐடி ஃபீல்டு வந்ததுலேருந்து பெண்கள் இப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறீங்களா? இப்போ என்ன சார் ஐடி ஃபீல்டு வந்ததுக்கு பிறகு இது போஸ்டர் டீகோடிங் மாதிரி இருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லை சார், ரொம்ப நாளாகவே குடின்றது இருக்குது சார். நம்ம ஊரில் சாரா என்ற பெயரில் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பாரில் வந்து ட்ரிங்க்ன்ற பெயரில் குடிக்கும். குடின்றது ரொம்ப நாளாகவே மதுபானம். அந்த காலத்துலேயே வந்து திராட்சரசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாகவே இருக்குது சார் இண்டஸ்ட்ரி. அப்போ ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம்? அப்படி கிடையாது சார், அது தெரியல என்ன. அப்படி கிடையாது. சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் டைமில் கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம புராணங்களில் படித்து வச்சு சொல்கிறேன். குடின்றது ரொம்ப நாளாகவே இருக்குது. அது இப்போ பேர் மாறுது. மெக்டொனால்ட்ஸ், என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்குது. அப்போ வந்து சோமபானம்னு வெறுமனே சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பத்திரிகை நீங்கள் குடித்தது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க. தெரியல சார். எஸ் சார். அதே போல் பத்திரிகையாளர்கள் வந்து கிசு கேட்டீங்க. பத்திரிகையாளர்லாம் கிசு எழுதுறது தான் இருக்காங்களா? அப்படி கிடையாது சார். சும்மா நீங்கள் பத்திரிகையாளர் கேட்டிங்களா? அதுக்காக கேட்குறோம். ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும். வெளியில் புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க, டச் இருக்காது. விஜயாண்டன் சார் சைட்லேருந்து ஏதோ புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் பூதம். அப்படி கிடையாது சார். இப்போ நான் இந்த வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாமல் என்னை தூக்கி பெரிய உயரத்தில் வச்சுருக்கிறீங்க. நான் சின்ன வயசில் ஒரு டிவி ஆட் ஒன்று பார்த்தேன்.
ரோட்டில் வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்த சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே. ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க, அதை நீங்கள் கசக்கி கொடுங்க, அப்போ தான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணல. பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நார்மல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறத காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம் கிஸ் எழுதுறீங்க. உங்களை தப்பாக சொல்லலை, நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க. இப்போ இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பாக. அதே போல நம்ம சாங்கில் கூட ஒரு டைலாக் அந்த இது பார்த்துருப்பீங்க, பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணால் அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி. பொண்ணுங்களோட சண்டை போட்டால் கடவுளுக்கே சனி பிடிக்கும் அப்படின்ற தெளிவாக மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி. ஆமாம் சார், பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும், தாய்மார்களை ஈஸியாக எடுத்துக்கூடாது, சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி பேசியிருக்கோம் சார். கடவுளுக்கே அந்த நிலைமை தான். ஆமாம் சார், பெண்கள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் கை தட்டிட்டாங்க, சூப்பர். லிரிக்ஸ்லாம் கவனிச்சிருக்கீங்களே, ஒரு தடவை தானே கேட்டோம். பரவாயில்ல, ஒரு தடவை தான் பாட்டு போட்டோம். எப்படி பாருங்க இம்பாக்ட். அடுத்த கேள்வி சார். எனக்கு எஸ் சார். விஜயாண்டி சார். மைக் எஸ் மைக் மைக்கில் பேசுங்க அப்படியே எல்லாரும். பல படங்களை வந்து நீங்கள் வந்து மூடி டைப்பாக ஒரு மாதிரி லைஃபை வெறுத்தாமல் தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தலை சாங்கில் வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணீங்களா? இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க, எப்படிப்பட்ட ஸ்டோரி இது லவ்? சார் ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியோ பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார், சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்டில் அந்த 4.5 minutes பண்ணுறது இல்லை சார். இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணி 11th டேக் தான் ஓகேயாக இருக்கும். அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐ எம் அ வெரி நார்மல் போர் டான்ஸர் ஒன்லி. பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க வச்ச கேமரா ஆங்கிள் நான் தனியாக ஆடினா வீக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக சுற்றி 10 பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. விஜயாண்டி சார், இப்போ வந்து இதை இங்கே எஸ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம், சரிங்களா? அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க. இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா, இல்லை வந்து நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து உள்ளே வருவாங்க. அது எப்படி சார் நீங்கள் ஸ்கிரிப்டாக கொடுப்பீங்க? ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார், நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம பண்ணோம். கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும். இதில் வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்ணுறான் பொண்ணு வந்து வச்சு செய்கிறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோவில் இருக்குமா சார்? ஆக்சுவலாக வச்சு செய்கிறாங்களா? பிரபுதேவா சார் வந்து 2 பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதில், ஓகே சரிங்களா? அதில் வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துலையும். ஆமாம். ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷன் அவ்வளோ போய்கிட்டு இருக்கு? ஏன் மீறினா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே மைக் தரேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டைரக்டர் 1 year ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனீங்க அவர்கிட்ட. இல்லை ஜென்ரலாகவே நானுமே கேட்குறேன். ஆக்சுவலாக நானும் பல இது கேள்வி பார்க்குறேன். இந்த பொண்ணுங்கன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இது பண்ண தான் செய்கிறீங்க. கொஞ்சம் கவனமாக பாவம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே சார். இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏதாவது கிசுன்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொன்னீங்க ஆளுன்னீங்க ஹீரோயின். நம்ம ஆளுன்னு சொன்னீங்க. நம்ம ஆளுன்னு சார். ஆளு இல்ல ஆளுன்னு சொன்னீங்க. இருங்க சார், நம்ம ஆளு உங்களையும் சேர்த்துக்கிட்டேன். இல்ல உங்களுக்காக பேசுனேன் சார், உங்களுக்காக பேசுனேன். வீடியோ எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஆளுன்னீங்க. யாருன்னா சொன்னேன் இல்ல ஆளுன்னு சொல்ல, நம்ம ஆளுன்னு சொன்னேன் சார். உங்களுக்கே சேர்த்து பேசியிருக்கேன். சரி ஓகே சார். ஆளுன்னு நம்ம ஆளு வைரல் வீடியோ ரெடி. நம்ம ஆளு சொல்றீங்க சார். அவங்க ஏன் சார் வந்து எதுக்காத்தாலும் நான் இல்லைன்றாங்க? எனக்கும் அதான் சார் ஷூட்டிங் நான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன். நான் உரிமையாக பேசுகிறேன், அன்பாக பேசுகிறேன், ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? நான் அன்பாக தானே சார் பேசினேன். எனக்கு கொஸ்டினே கேட்கல. இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க, ஹீரோ வளைஞ்சு வராரு, அன்பாக பேசுகிறாரு, நீங்கள் ரியாக்ஷன் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி தான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. டேரக்டர் மைக் கொடுங்க. டேரக்டர் சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆள், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் நிறைய வந்து நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் ஏன் உங்களோட கதையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்ததா? மாட்டிக்கிட்டேன்னு சொல்லல சார். நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இப்போது ஒரு சீனை இப்போது
ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க அதுக்கு அந்த கேரக்டரை உள்வாங்கி அதை விட பெட்டராக வருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வர கேரக்டர் கிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார், விடிவி சார், யோகி பாபு சார் கிட்டலாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டயலாகில் சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான். அது எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன், நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த சீனில் ஒரு எனர்ஜி இருக்கும். அதுக்கு தான் நம்ம விடிவி சார், யோகி பாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கதையோட பிளெண்ட் பண்ணுறது ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குது. சார் இது வேணும், இது வேணாம், இங்கே போதும் சார், இந்த ஒரு கவுண்டர் போதும், இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அப்படி தான் பண்ணனே தவிர தே ஆர் வெரி பிக் blessing to the film. சூப்பர். விஜய் ஆண்டனி சார். அடுத்த கேள்வி. ஹாய் சார், ஜாவேத் ஹியர். எஸ் ஹாய் சார். சார், ஒன் குட் சக்ஸஸ் ஃபார் கிரியேட்டர் வந்து பெரிய விஷயங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வருவாங்களா சார்? ஸோ ஓஜி வைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வைப்பு கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் அகேன் உங்களோட சாங்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேங்க்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான்ஸ்லாம் இருக்கா சார்? நெக்ஸ்ட் புது பாடல்களாக இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டாக நடிப்புலையும் எடிட்டிங்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்கலாம் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். படத்தில் வாய்ப்பு இல்லைனா கூட அட்லீஸ்ட் 1 or 2 சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஓஜி வேவ்க்காக பண்ணுறேன். ஷூராக மியூசிக்கில் வந்து ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள், எனக்கு யாரும் ரொமான்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? ஐ திங்க் ஸோ. விநாயக் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன மிர்னானி வருமா? ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ் சொல்லுங்கள். எஸ். இப்போ பார்த்தீங்களே, அதுதான் ட்ரெண்டிங் சாங். வெத்தலை ஐயா வந்துடுச்சுல. அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரெண்டிங் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துலேருந்து சரக்குலேயே இருக்கீங்க சார். நம்ம சேர்ந்து அடிப்போம் சார் ஒரு நாளைக்கு. ஓகே guys, the plan is on. Super. எஸ் சார். எஸ். மைக் கொடுங்க, மக்களுக்கு கேட்க வேணாமா? ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுங்க. மைக். உங்கள் பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க. விஜய் சார், என் பேர் மோகன்ராஜ். சரிங்களா? நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் சொன்னீங்க, உங்களால் வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களோட கம்பெனியில், ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்கள புகழ்ந்து மேடம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எல்லாம் அவங்கள ஆளுன்னு சொல்கிறீங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் பதில் சொல்கிறீங்க. அங்கே தான் நைஸாக நம்மால்னு சொல்லிட்டேன்ல. இல்லை, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம் ஸ்டேஜ்லேயே வந்து கான்ட்ரவர்சியாக கேளுங்க, கிசுகிசாக கேளுங்க. நீங்கள் இப்போ வீட்டுக்கு போனால் உங்களுக்கு கிசுகிசு இருக்கா இல்லை அடி இருக்கா? அடி உள்ளாதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போனால் நைஸாக ஆக்ட் பண்ணிடுவேன். நீ கவலை பண்ண. அங்கே போனால் நான் வேறு மாதிரி மாறிடுவேன், பச்சை குழந்தையாக மாறிடுவேன் அந்த இடத்துல. சூப்பர். ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ வெரி என்கேஜிங் அண்ட் ஃபன் Q&A. Thank you so much.